சின்ன பந்து தான் வந்து சந்திரன். சரி, இந்த சந்திரன் வந்து பூமியை சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்கு. சரி, சந்திரன் நம்ம ஏன் பார்க்க முடியுது? சந்திரனுக்கு வந்து தானாக ஒளி கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு ஏன் சந்திரன் பார்க்க முடியுது அப்படின்னா, ஏன்னா சூரியன்ல இருந்து ஒளி சந்திரன் மேல பட்டு அது நம்ம பூமியை வந்தடையுது. ஸோ இப்போ இங்கதான் சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரிய ஒளி வந்து சந்திரன்ல சில பகுதிகளில் மட்டும் படும், சில பகுதிகளில் படாது. அதாவது சூரியனை நோக்கி இருக்கிற பகுதிகளில் படும், மற்ற பகுதிகளில் படாது. எந்த பகுதியில் படுதோ இங்கிருந்து மட்டும்தான் நமக்கு பூமிக்கு ஒளி வந்து சந்திரன்ல இருந்து வரப்போகுது. இப்போ அமாவாசை மற்றும் பௌர்ணமினா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். சரி, பௌர்ணமினா என்ன? பௌர்ணமியும் போது நமக்கு முழு நிலா தெரியுது, அதாவது சந்திரன் அழகாக வட்டமாக தெரியுது நமக்கு. சரி, பௌர்ணமியும் போது சந்திரன் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பௌர்ணமி போது சந்திரன் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும். சூரியன்ல இருந்து ஒளி சந்திரன்ல பட்டு பூமியை வந்தடையும். சந்திரனோட ஒரு பாதி, அதாவது இந்த பக்கம் சூரியனை பார்த்து இருக்கிற பக்கம், அந்த பக்கத்துல முழுதாக சூரிய ஒளி படுது. அதனால அழகாக அது வட்டமாக நமக்கு தெரியுது. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு வட்டமாக நம்ம நிலாவை பார்க்கணும். சரி, அமாவாசையும் போது சந்திரன் எங்க இருக்கும்? வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அமாவாசையும் போது ஆக்சுவலா சந்திரன் சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்குது. சூரியனுக்கு பக்கத்துல இருக்குதுன்னா சந்திரன் நல்லா பார்க்க முடியணும்ல? முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலும் சூரியன்ல இருந்து வர ஒளி சந்திரன்ல பட்டு இந்த பக்கம் போயிடுது. சோ எந்த ஒளியுமே சந்திரன்ல பட்டு பூமிக்கு வர முடியாது. அதனாலதான் அழகா சந்திரன் வந்து பக்கத்துல இருந்தாலும் சூரியனுக்கும் பக்கத்துல இருந்தாலும் நம்மால அமாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியல. நிலா இல்ல அப்படின்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. நிலா இருக்குது, ஆனா நிலாவை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நிலால இருந்து ஒளி எதுவும் நம்ம பூமிக்கு வரல. சரி, அமாவாசையும் இல்லாம பௌர்ணமியும் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப சந்திரன் எப்படி தெரியும்? இப்ப பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திரன்ல பட்டு பூமிக்கு வரும். ஆனா இந்த முழு பகுதியை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதுல சில பகுதிகளில் சூரிய ஒளி பட்டு தள்ளி போயிடும், சில பகுதிகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சோ அதனால இந்த சந்திரன் வந்து பிறை நிலாவாக நமக்கு தெரியும். சந்திரன் வந்து இப்போ பூமியை சுத்தி வருது அப்படின்னு சொன்னோம். சந்திரன் சுத்தி வர பாதை எந்த மாதிரி ஒரு பாதை? சந்திரனும் பூமியை இந்த மாதிரி சுத்தி வருது. ஆனா அப்படி சுத்தி வரும்போது சில சமயம் பூமிக்கு மேலையும் சில சமயம் பூமிக்கு கீழே, அதாவது இந்த மாதிரியும் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல மட்டும், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை இல்ல 2 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நமக்கு ஒரு அரிய நிகழ்வு ஏற்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்திரன் பூமிக்கு மேலேயும் இல்லாம பூமிக்கு கீழேயும் இல்லாம கரெக்டா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வந்து நிக்குது. இந்த சமயத்துல தான் நமக்கு கிரகணங்கள் ஏற்படுது. சரி, கிரகணங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிலை சந்திர கிரகணம் ஏற்படுற நிலை. அதாவது இங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சரியாக இடையில பூமி இருக்குது. இதனால என்ன நடக்குது? சூரிய ஒளி சந்திரன் மேல பட முடியாது. ஏன்னா பூமி வந்து நடுவில் தடுத்துடுச்சு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு சந்திரனை பார்க்க முடியாது. ஆனா கொஞ்சம் பூமி சந்திரன் சுத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? இந்த பக்கம் இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா இப்போ முழு நிலாவை பார்க்கலாம். அதாவது சந்திர கிரகணம்ங்கிறது ஏன் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியாதுங்கிறது முக்கியம் இல்லை. சந்திர கிரகணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் முழு நிலா நமக்கு வானத்துல தெரியும். அதாவது சந்திர கிரகணம்ங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். அதாவது முழுசாக நிலா வந்து நல்ல பௌர்ணமி நிலா தெரிஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிட்டு திருப்பியும் முழு நிலா வந்துடும். அதனாலதான் இது வந்து மக்களை வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சந்திர கிரகணம். இதே சூரியனுக்கும் பூமிக்கும் சரியாக இடையில இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி இருந்துச்சுன்னா பூமியில இருக்கிற சில ஒரு சின்ன பகுதிக்கு சூரிய ஒளி வராம இருந்துடும். அதாவது சந்திரன் வந்து சூரியன்ல இருந்து வர ஒளிய தடுத்து நிறுத்திடும். அதாவது சூரியன் நல்ல வெளிச்சமா வானத்துல தெரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா
இப்படி சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிட்டே இருக்குது. ஒரு சமயத்துல முழுக்க சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிடும். அப்பதான் வந்து அந்த பகுதியில சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். ஒரு நிமிஷம், சூரியனை விட சந்திரன் எவ்வளவு சின்னது, சூரியன்கிறது ரொம்ப பெருசு. அது எப்படி இத்தினூண்டு இருக்கிற சந்திரனால இவ்வளவு பெருசு இருக்கிற சூரியனை வந்து முழுதா மறைக்க முடியும்? அது ஏன் அப்படின்னா, சந்திரன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நமக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதாவது ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க விரலோட தடிமன் எவ்வளவு இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் இருக்கும். தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பில்டிங் வந்து பல மீட்டர் உயரத்துக்கு இருக்குது. நீங்க இந்த விரலை வந்து கண்ணுக்கு பக்கத்துல இப்படி வச்சுட்டீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி கண்ணு பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா முழு பில்டிங்கும் மறையிற அளவுக்கு விரல கொண்டு வர முடியும். அதுக்காக விரலும் பில்டிங்கோட சைஸும் அதே அளவுன்னு சொல்றோமா? இல்லையே. விரல் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெரிய அளவு இருக்கிற பில்டிங்கும் ஈஸியா மறைக்க முடியும். அதே மாதிரிதான் சந்திரன் பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெரிய சைஸ்ல இருக்கிற சூரியனையே வந்து மறைக்க முடியுது. இந்த டைத்துல தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம். அதாவது சூரியனே வந்து மறைஞ்சு போயிடுது. ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது வந்து பூமியில சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சின்ன பகுதியில தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பூமியில இந்த பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் இருக்கும். மற்ற எல்லா இடங்கள்ல இருந்தும் சூரியனை பார்க்கலாம். அட்லீஸ்ட் முக்கால்வாசி சூரியனாவது பார்க்கலாம். ஒரு சின்ன பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் வந்து முழுமையாக தெரியும். அதாவது சூரியன் முழுமையாக மறையப்பட்டிருக்கும். ஆனா சந்திர கிரகணம் நடக்கும்போது பூமியில இருக்கிற எல்லா பகுதிகளில இருந்தும் சந்திரன் மறையப்பட்டிருக்கு. அதாவது எந்த பகுதியில இருந்து பார்த்தாலும் சந்திரன் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பகுதிகளில இருந்தும் சந்திரன் வந்து அதாவது முழு நிலவாக பௌர்ணமியாக தெரியும். அதனாலதான் சந்திர கிரகணம்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துட்டீங்கன்னா சந்திர கிரகணம்ங்கிறது வந்து அடிக்கடி வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். எல்லா இடங்கள்லயும் சந்திர கிரகணம் தெரியும். அதனால நமக்கு சந்திர கிரகணம் நிறைய வர மாதிரி தெரியுது. ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப ரேரா தான் வரும். அதாவது பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். ஏன்? ஏன்னா சூரிய கிரகணம்ங்கிறது நிறைய ஏற்படுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சூரிய கிரகணம் வருதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதாவது இப்ப சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, சென்னைக்கு சூரிய கிரகணம் வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனா அதே சமயத்துல ஒரு வருடத்துக்குள்ளேயே வேற ஏதோ ஒரு நாட்டுல முழு சூரிய கிரகணம் தெரிய வந்துடும். அதனாலதான் நமக்கு சூரிய கிரகணங்கள் ரொம்ப அரிதா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. இந்த குறுந்தட்டு மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? பூமி உருண்டையான வடிவம் கொண்டது. பூமியின் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். புவியீர்ப்பு விசை எல்லாரையும் ஈர்க்குது. அதனால கீழே விழாம இருக்காங்க. அப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவும் பகலும் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பூமியின் சுழற்சி அச்சு 23 டிகிரி சாய்வாக உள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த சாய்வு காரணமாக தான் சில இடங்கள்ல 24 மணி நேரமும் பகலா இருக்கக்கூடும். அப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த அச்சின் சாய்வு காலங்கள் மாறுவதற்கும் காரணமாக இருக்கு. பூமி சூரியனை சுற்றுவது போல சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. சூரிய ஒளி சந்திரன்ல பட்டு பூமிக்கு வருது. சந்திரனின் நிலையை பொறுத்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஏற்படுது. சந்திரனின் சுழற்சி சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களையும் ஏற்படுத்துகிறது. இந்த குறுந்தகடு மூலமாக பூமி, சூரியன் மற்றும் சந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். இதையும் வந்து நீங்க சேர்த்து பார்த்து விட்டாதான் நம்ம இந்த விஷயத்துல எங்க தவறு நடக்கிறது, எது சரியான முறை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த விஷயத்துல மக்கள்கிட்ட குழப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கால மக்கள் இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாம் பார்த்து அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைக்குள்ள நிலைமை என்னன்னா, எதுக்கு கேட்டாலும் நமக்கு டைம் இருக்காது. ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் நமக்கு டைம் இருக்காது. எது படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இயக்கத்திலேயோ ஜமாத்திலேயோ சேர்ந்து கொண்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது நாங்கள் கேட்டு நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அடிப்படையான பல விஷயங்கள்லையும் நமக்கு இன்னைக்கு கோளாறு இருக்கிறது. இது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டுமல்ல, எந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதை தெளிவாக ஆய்வு பண்ணி அதுல எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட குறைவா இருக்கு.
அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எப்படி அமைச்சிருக்கிறோன்னா, இந்த விஷயத்தில் உள்ள அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருடைய சுய கருத்து இல்லாமல் ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை மட்டும் எடுத்து சொல்லி அதை நீங்களும் திரும்பவும் ஆய்வு பண்ணுங்கள், அது சரியா இருக்கா என்று பாருங்கள் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லி இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை விட அடிப்படையான ஒரு சில தகவல்களை இன்னும் அதிகமாக இருக்கு. இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடில் சூரிய ஒளி வர்றதை காட்டியிருக்கிறோம். அது பக்கத்தில் சந்திரன், அதுக்கப்புறம் பூமி இருக்கு. பூமியில் ஒரு ஆள் நிற்கிறதாக நம்ம கொடுத்திருக்கிறது அது ரொட்டேட் பண்ணும்போது எப்படி மாற்றங்கள் ஏற்படும் என்பது தெரியறதுக்கு தான். அது போக இந்த வலது பக்கத்தில் மேலே உள்ள அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனுடைய சுழற்சிகள் மாறி வரும் பொழுது சந்திரனுடைய அந்த தோற்றத்திலே எப்படி மாற்றம் ஏற்படுவது, எந்த ஃபேஸ் நம்ம கண்ணால் பார்க்குறோம் என்பது தான் அதில் காட்டியிருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹொரைசன் டயக்ராம்னு ஒன்று இருக்கும். இந்த டயக்ரத்தில் நம்ம காட்டியிருக்கிறது பூமியில் ஒருத்தர் நிற்கும் போது அவரை வானத்தில் மேலே பார்க்கறது ஒரு ஆஃப் ரவுண்டில், அந்த ஆஃப் ரவுண்டில் சந்திரன் ஓடிட்டு இருக்கும், சூரியன் ஓடிட்டு இருக்கும். சூரியன் ஓடிட்டு இருக்க கீழ்ப்பகுதின்னு சொன்னால் அது இரவாக தான் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இரவாக இருக்கும்போது எப்படி மாற்றம் வரும், பகலில் எப்படி மாற்றம் வரும், இதை ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியத்தை அனிமேஷன் மூலமாக ஒரு அளவுக்கு உங்களுக்கு இதை சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்க அடிப்படையாக ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எப்படி முயற்சி செய்தாலும் அதே போன்று எடுத்து காட்ட கூட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படி அதை இயக்கிட்டு இருக்கோ, அந்த இயக்கிட்டு இருக்கிற விஷயத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட நம்ம எடுத்தா கூட அதே மாதிரி என்ன செய்ய முடியாது, எடுத்துக்காட்ட கூட முடியாது. ஒரு அளவுக்கு நம்மளோட மைண்ட்ல கொண்டு வர்றதுக்கு தான் இந்த குறும்படங்களும் மற்ற விஷயங்களும் நமக்கு உதவும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திரன் பூமியை சுத்திட்டு இருக்கிற அந்த வட்டம் இது இதே மாதிரி கிடையாது. இது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நமக்கு வரைந்து கூட மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இப்படிதான் இருக்கிறதா என்று கேட்டா அப்படிதான் இல்லை. இதை நம்ம பூமியே சந்திரன் சுத்தி கொண்டிருக்கிறோம் என்று காட்டுவதற்காக மட்டும்தான் இதை நம்ம உண்டாக்கி இருக்கிறோம். இதை நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒரு தடவை சுத்துறதை பார்ப்போம். அதை பார்க்குற நேரத்தில் எப்படி ஃபேஸஸ் மாறி வருது. குர்ஆன் ஏற்கனவே சகோதரர் மீரான் தாவூதி எடுத்து சொல்லி இருக்கின்ற ஆயத்தில் நீங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பேனாவும் நோட்டு புத்தகத்தையும் கொண்டு வரணும்னு. அதை கொண்டு வந்திருந்தா நாம சொல்லக்கூடிய ஆயத்துக்களை நீங்க நோட் பண்ணணும். வீட்டில் நீங்க போன பிறகு அந்த ஆயத்துக்களை எடுத்து படிச்சு பார்க்கணும். ஹதீஸ்களுடைய வாசகங்களை நீங்க எழுத முடிஞ்சா எழுதிட்டு பார்க்கணும். இல்லாட்டி நிகழ்வு முடிஞ்சுக்கிட்டா கூட எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், வெப்சைட் இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க எடுத்து போய் இந்த விஷயத்தை மேலும் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளையும் செய்யணும். ஏன்னா அது ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே பேசி முடிச்சு சொல்லிட்டு போக கூட முடியாது. உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தால் தான் இதை உங்களுக்கு புரியும். அப்போ அதனால் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை போன்று என்ன செய்வோம் அது நீங்க பாருங்க. அனிமேஷன் ஸ்டார்ட். இப்ப நீங்க சுத்திட்டு இருக்கிற சந்திரனையும் பார்க்கணும், ரைட் சைடில் உள்ளதையும் பார்க்கணும். இது ஹைட் பண்ணுங்க. உங்களுக்கு பல தகவல்கள் அதிலிருந்து கிடைக்கும். இப்ப கீழே சுத்திட்டு இருக்கிற சந்திரனை பாருங்க. அதுல இருக்கிற ஒளி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல ஒளியில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் மூன் ஃபேஸ் எழுதி இருக்கிற அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
நியூ மூன், அதே போன்று வந்து வேக்சிங் கிரசன்ட், வேக்சிங் கிப்பஸ், வேனிங் கிரசன்ட், வேனிங் கிப்பஸ், இப்படின்னு மாறிட்டே இருக்கும் பேரு. இது வந்து அரபியில ஹிலால், கமர், அஹில்லா, பதர் இப்படிப்பட்ட பேர்ல வந்து இதை சொல்லப்படும். ஃபர்ஸ்ட் குவார்டர் வேக்சிங் கிப்பஸ் இது வந்து வளர்ந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த பேரு, அது பேருக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அதுல வந்து ஒளி இருக்கிறது அப்படிங்கறத காட்டும். அதுல கீழே பாருங்கன்னா அந்த டைம் இருக்கும், எத்தனை நாள் ஆயிருக்கும் இருக்கும். நியூமோன்ல நிறுத்துவோம். நியூமோன் கொடுத்து ஸ்டாப் பண்ணும். மேல நியூமோன் ஆக்கணும், போஸ்ட் பண்ணுங்க. நியூமோன் ஆக்கணும். இப்ப பாருங்க, இதுதான் வந்து நியூ மூன்ங்கிற நிகழ்வு. நியூ மூன் என்று சொன்னால் உண்மையில வந்தது புது மூன் கிடையாது. பொதுவாக நியூ மூன் என்ற வார்த்தை பிறகு வந்ததுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நாளுக்கு வந்து உம்ம அலைக்கும் என்ற ஒரு வார்த்தையை நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். ஃபைன் உம்ம அலைக்கும், ஃபைன் ஹபிய அலைக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஹதீஸ்ல பார்க்கலாம். இதுல என்ன நடக்குதுங்கிறத வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்ன நடக்குது? சூரியனிலிருந்து ஒளி வருது. அந்த சூரிய ஒளி வந்து சந்திரன்ல பாதி பகுதியில எப்பவுமே பட்டுட்டு இருக்கு. நீங்க இப்போ அதை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, எப்பவுமே வந்து சந்திரன்ல 50% ஒளிமயமா தான் இருக்கு. ஆனா ஏன் வந்து அந்த 50%த்தையும் நம்ம இப்ப முழு நிலவு அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை முழுமையாக நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த 50%த்தையும் பார்க்கறது தான் நம்ம ஃபுல்லா பார்க்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அது உருண்டையா இருக்கிறதுனால ஒரு சைடு பார்க்கும் போதே அது ஃபுல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதே நேரத்தில் 50% ஒளி இருந்தாலும் ஏன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வந்து அது வந்து கூடிட்ட வருது காரணம்னா அது நம்ம பூமியில நிக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் அது மாறும். இப்போ நீங்க எப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கிற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் என்னுடைய ஃப்ரண்ட் சைடை பாக்குறீங்க, இன்னொருத்தர் அங்க போயிருந்த பேக் சைடை பார்க்க முடியும். எந்த இடத்திலிருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் அதனுடைய வடிவம் வித்தியாசமாகும். அந்த வித்தியாசப்படுத்துறதே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதை பார்த்து கொண்டே வந்த மக்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட யஸ்அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் உன்னிடத்தில் அதனுடைய வடிவங்களை பற்றி, தேய்ந்து வளரும் அதனுடைய வடிவங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேட்டது என்னங்கிறது ஹதீஸ்ல இருக்கு வாசகம். என்ன கேட்டிருக்கிறாங்க அதை பற்றி? இது வந்து வளர்ந்து வருவதையும் அது குறைந்து வருவதையும் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. யாரு? அன்னைக்கு இதை வந்து பார்த்துட்டு இருந்த மக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு தூதர் வந்திருக்கிறார், அந்த தூதர் இதை விளக்கணும் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இப்படிதான் உண்டாகுது, இது அப்படிதான் உண்டாகுதுங்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கல. குர்ஆன் அதை பற்றி சொல்லல. மாறாக என்ன சொல்லி இருக்கு? இது எதற்காக என்ற பதில் தான் வந்திருக்கு. நீ அந்த ஆயத்து நல்லா படிச்சு பார்த்தா தெரியும். 2வது அத்தியாயத்தினுடைய 180ல என்ன சொல்லி இருக்கு? அது எதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பதில் தான் சொல்லி இருக்கு. நம்மள்ட்டையும் அந்த கேள்வி வந்தா நம்மளும் அந்த பதில் தான் சொல்லணும். என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்கங்கிற ஆயத்து கிடையாது. யஸ்அலூனக அப்படின்னு சொன்னா அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அப்ப என்ன பதில்? நீர் கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவை ஆகும். இப்ப இதான் வந்து இந்த ஃபேசஸ் மாறி வருதுனால என்ன செய்ய முடியும்? நமக்கு வந்து தேதிகளை கணக்கிட முடியும். நேத்து ஒரு ஃபேஸா இருக்கும், இன்னைக்கு ஒரு ஃபேஸா இருக்கும், நாளைக்கு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும். அப்படி ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வரும். இப்போ அந்த அனிமேஷன் போங்க. இப்போ பாருங்க, இப்போ 50% எப்பவுமே ஒளி இருக்கு. ஒளி இருந்தாலும் அதனுடைய இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் மாத்தி 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 கொண்டு வருவதால அதனுடைய வடிவங்கள் மாறி வருகிறது. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 50%லையும் மாறும்போது ஒரே மாதிரி ஒரே இடத்துல தான் எப்பவுமே சந்திரன்ல ஒளிபடுதா, இல்லாட்டி வந்து வேற வேற இடங்கள்ல மாறி மாறி படுதா? புரியுதா உங்களுக்கு கேள்வி?
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைடு மாதிரி தான் தெரியும், சுத்தும் போது அதே சைடு தான் வருதா, இல்லைன்னா சந்திரன் வந்து சுயமாக சுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நம்ம பதில் தெரியணும். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம், நியூமோன் வைங்க, நியூமோன் வைங்க, நியூமோன். இப்போ அதுக்கு நம்ம இந்த அனிமேஷன்ல என்ன செய்ய போறோம்னா, இந்த சந்திரன் மேல ஒரு பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து அதே இடத்திலேயே நின்றுட்டா சந்திரன் சுத்தலை, அது மட்டும் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பொருளை வந்து மாறி மாறி வேற வேற இடத்துக்கு வரதா இருந்தா சந்திரன் வந்து சுத்துறதுன்ற அர்த்தம். அப்ப அதுக்காக வந்து இந்த அனிமேஷன்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, சந்திரன்ல ஒரு லேண்ட்மார்க் கொடுக்க போறோம். லூனார் லேண்ட்மார்க். ஓகே, இப்ப பாருங்க, சந்திரன்ல வந்து பூமியிலிருந்து பார்க்கும்போது இருட்டா இருக்கிற பகுதி, இந்த பகுதி வந்து எப்போ இருட்டா நமக்கு தெரியும்? என்னைக்கு தெரியும்? அமாவாசை அன்னைக்கு. அதனால வந்து சந்திரன் வந்து அன்னைக்கு இருட்டா கிடையாது, சந்திரன்ல ஒளி இருக்கு. ஆனா சந்திரன்ல ஒளி இருக்கிற பகுதி வந்து சூரியனை நோக்கி இருக்கிறதுனால பூமியிலிருந்து அந்த நாளில பார்க்கக்கூடிய யாருக்குமே சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படிச்சு கொடுத்தாரு, இந்த தெரியாத நாளை என்ன செய்யணும், இந்த தெரியாத நாளை வந்து அடுத்த நாளில அடுத்த மாதத்தில சேர்க்கணுமா, பழைய நாளில மாதத்தில சேர்க்கணுமா, இது மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட். இந்த தெரியாத ஒரு நாள் வந்து கண்டிப்பா எல்லா மாதத்திலையும் வரும். எல்லா சந்திரனை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், மாதத்தில் ஒரு நாள் சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத நாள்ல பல நிகழ்வுகளும் பூமியில நடக்கும், நம்மளோட உடம்புல மாற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். சந்திரன் வந்து விஷயங்களோ கண்ட ஒரு அற்புதமான படைப்பு. அப்ப அந்த நாளை வந்து பழைய காலத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல விசேஷமான பூஜைகள் காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு சில மக்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்த நாள் தான் எது, இந்த அமாவாசைங்கிற நாள். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த நாள்ல பல பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு, நம்ம அதுக்கெல்லாம் போல. இந்த நாளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாரா, குர்ஆன் வந்து எதை சொல்லி இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். அப்ப குர்ஆன் என்ன இருக்கு, ஃபமஹௌனா ஆயத்தல் லைல் அப்படி சொல்றான். இரவுக்கு உண்டான அத்தாட்சியையும் பகலுக்குண்ட அத்தாட்சியை நான் ஆக்கி இருக்கிறேன், பகலின் அத்தாட்சியை நான் ஒளிமயமாக்கி இருக்கிறேன் என்றும், இரவின் அத்தாட்சியை நான் மங்கச் செய்கிறோம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த மஹௌனா என்று குர்ஆன் சொன்ன வார்த்தைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, உம்மா அலைக்கும் ஹப்பியா அலைக்கும். இந்த ஹப்பியாங்கிற வார்த்தை வந்து அரபில ஹஃபியா, தெரியாதது, மறைக்கப்படுகிறது என்பதுதான் பொருள். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாளில வந்து சந்திரன் வந்து நம்ம பூமியிலிருந்து பார்க்க முடியாது. இந்த பார்க்க முடியாத நாள்ல என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதே அந்த நாளில நீங்கள் மாதத்தின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்யுங்கள். ஃபஅக்மிலுல் அததா ஃபஅக்மிலுல் இத்ததா. அதே மாதிரி ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, அது ஷஅபான்ல 30வது நாள்ல நடந்துட்டா என்ன செய்யணும், அந்த நாள் வந்து 30ஆக பூர்த்தி பண்ணிடணும். எல்லாரும் இங்கதான் என்ன குழப்பம் பண்ணிருச்சுன்னா, மக்களுக்கு வந்து பிறகு இதை பற்றி ஆய்வு பண்ணாதனாலையும் இதை பார்க்காதனால என்ன ஆகி போச்சு, என்னைக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு பிற தெரியலையோ
அந்த நாள் நம்ம 30 ஆக்கிடணும், அதுக்கு அடுத்த நாள் 1 ஆக்கிடணும் அப்படிங்கிற தவறான கண்ணோட்டம் பிறருக்கு வந்துருச்சு. இது என்னைக்குமே தெரியாதல்ல. மாதத்துல ஒரு நாள் அந்த நிகழ்வு நடக்கும் போது எல்லாமே 30 ஆக்க முடியாது. என்னைக்கு தெரியலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கட்டளை கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னா, என்னைக்கு தெரியலையோ அந்த நாள் ஃபக்துரு லஹு, நீங்கள் அதை கணக்கிடணும். அதே என்ன செய்யணும், ஃபக்துரு லஹுன்னு சொன்ன அரபியில கதிர், கலா கதிர்னு சொல்ற கதிர், அதுல நீங்க என்ன செய்யணும், அதை கணக்கிடணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும், 30 நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தா 30 பூர்த்தி பண்ணிடணும். இதை நம்ம தெளிவா படிச்சுட்டா எந்த குழப்பமும் கிடையாது. காரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க, மாதம் என்பது 29 30 இருக்கும். இப்ப மாதம் 30 இருக்கும் சொல்லிட்டு எல்லா மாதத்தையும் 29 உள்ள மாதங்களும் இருக்கும், 30 உள்ள மாதங்களும் இருக்கும். அப்ப இந்த 29 உள்ள மாதங்களை என்ன செய்யணும் என்பதையும் 30 உள்ள மாதங்களை என்ன செய்யணும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரமா வேண்டாமா? அவர் அதையும் சொல்லி தந்தார். 29 என்பது நீங்க கதிர் கணக்கு கரெக்டா போட்டாதான் 29 கண்டுபிடிக்க முடியும். 30க்கு அந்த பிரச்சனை கிடையாது. 30க்கு என்ன, 29 ஃபேஸும் நீங்க கண்ணாலேயே பார்த்துட்டு வரலாம். 30வது நாள் மறைக்கப்படும் போது அதை 30 பூர்த்தி பண்ணா வேலை முடிஞ்சு. இது இவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் ஏன் சமுதாயத்தில் குழப்பம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம், 29 நாட்களை நம்ம கலண்டர்ல பார்க்கும், 30வது நாள் வானத்துல பார்க்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் கலண்டர் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இது எப்ப வரும், எப்ப மறையும், எந்த இடத்துல உதிக்கும், எந்த இடத்துல மறையும், எல்லாமே தெரியும். ஒரு பஸ் நம்ம ரெகுலரா போற பஸ் தூரமா இருந்தது கலர் பார்த்தாலே அது இந்த பக்கம் போற பஸ், அது இந்த பஸ், அது டவுன் பஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அதே ஒரு புது ஆளுக்கு போனா ஒண்ணுமே தெரியாது. அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க கேட்டா விளக்கவும் முடியாது. இதுதான் மேட்டர். அப்ப அதே மாதிரி பிறையை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. காரணம் என்ன, அவங்கள்ட்ட அன்னைக்கு சிவகாசியிலிருந்து கலண்டர் அடிக்கிறது இல்ல, அன்னைக்கு ஒரு பிரிண்டிங் கலண்டர் கிடையாது. அதனாலதான் இதுக்கு உண்டான. அப்ப இதே நம்ம தெளிவாக இன்னொரு முறையை பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு லேண்ட்மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த லேண்ட்மார்க் நீங்க நல்லா பாருங்க, அந்த லேண்ட்மார்க் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க, அந்த லேண்ட்மார்க் உள்ள பகுதி மாறி வருது. இப்ப பாருங்க, ஒரு இடத்திலிருந்து சந்திரன் சுத்தி அதே இடத்துக்கு வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த லேண்ட்மார்க் ஒரு தடவை சுத்தி முடிஞ்சு. அதுல என்ன தெரியுது, பூமி நாம் இன்னைக்கு கணக்கிடக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ள பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுத்துறது, அதான் ஒரு நாள். அதே போன்று சந்திரன் தன்னைத்தானே ஒரு நாள் ஒரு சுத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுது, நாம் கணக்கிடக்கூடிய ஒரு மாதம். ஒரு மாதத்துக்குள்ள சந்திரன் என்ன செய்யுது, பூமியையும் ஒரு தடவை சுத்துது, தன்னைத்தானையும் ஒரு தடவை சுத்துது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய பெரிய அத்தாட்சி. எல்லா இடத்திலேயும் அந்த ஒளி மாறி மாறி சந்திரன் பூமியிலிருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சப்படாட்டி சந்திரன் இன்னைக்கு இருக்கவே இருக்காது. ஒரே இடத்துல சூடுபட்டுட்டே இருந்தா என்ன ஆகும், அது கருகி நாசமாய் போயிடும். அப்பெல்லாம் செஞ்சான் அதை மாத்தி மாத்தி வருவதற்காக உண்டான ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறதுனாலதான்
இன்னைக்கு நான் பூமியில வாழ முடியுது. சந்திரன் இல்லைன்னா நான் வந்து பூமியில வாழவே முடியாது. அது இன்ஷா அல்லாஹ் அது வேற ஒரு சப்ஜெக்ட். அப்ப இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு வந்து ஒரு நம்ம ஆங்கிள் மார்க் பண்ண போறோம். இது வந்து இது வந்து மாறும்போது எப்படி வந்து ஒரு ஆங்கிள் உண்டாகுது அப்படிங்கிற பாக்குறோம். ஷோ ஆங்கிள். இப்ப பாருங்க, இன்னும் கிளியர் பண்ணுங்க, ஷார்ப் பண்ணுங்க. எஸ். இப்ப பாருங்க, இது நியூ மூன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குறைக்க, டிகிரி குறைங்க, 0 வைங்க, 0 கீழே. எஸ். இப்ப பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து சந்திரனை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா 12 மணி நேரத்தில் நான் வந்து கிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முள்ளு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க என்ன இருக்கு? 3 முள்ளு இருக்கு. எப்ப நமக்கு தெரியும்? அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். இதே மாதிரிதான் சந்திரனுடைய ஒளி நாம் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க முடியாது. சந்திரன்ல ஒளி இருக்கு, நாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து அது அந்த இடத்தை விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்ப இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு நாளில எவ்வளவு நேரம் அது நகரும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு மாதத்திலே வித்தியாசமாகும். ஆனா மேக்சிமம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12.5 இருந்து 15 புள்ளி வரை 15 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். புரியுதுங்களா? அது நம்ம வந்து பார்ப்போம், பார்த்தாதான் தெரியும். அனிமேஷன் கொடுங்க, ஸ்லோ பண்ணுங்க. அனிமேஷன் ஸ்லோ பண்ணுங்க. அனிமேஷன் ரைட்டை குறைங்க, இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே வைங்க, டே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. இல்லை டேல கவுண்ட் கூட்டினா போதும். டே ஃபர்ஸ்ட், டே பிளஸ் பண்ணுங்க, டே பிளஸ். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12.2 இருக்கும். இந்த 12.2 ஒரு நாள் வந்து சந்திரனுடைய ஓட்டம் இவ்வளவுதான் இருக்கும் ஒரு நாள். இப்ப பாருங்க 23 மணி நேரம் அங்க கொடுத்திருக்கும். இந்த ஒரு நாள் வந்து 12.2